நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தில் தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவே, கரடானவைகளை சமமாக்குவே. தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே, தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை தருவீர். தடைகளை உடைப்பவரே எனக்கு முன் செல்கின்றீரே. சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவர், தடைகளை உடைப்பவரே சபையாய் சேர்ந்து எனக்கு முன் செல்கின்றீரே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை நீர் வெண்கல கதவு உடைத்தெறிவீர், பொக்கிஷங்களை வெளி தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே, திறக்கக்கூடாது அடைப்பவரே, அடைக்கக்கூடாது திறப்பவரே. தாவீதின் திறவுகோலுடையவரே, திறந்த வாசலை தருபவரே. தாவீதின் திறவுகோலுடையவரே, எனக்கு திறந்த
சொல்லுவோமா? எனக்கு முன் செல்கின்றீரே. உங்களுக்கு முன் செல்கிறார் தடைகளை. எனக்கு முன் செல்கின்றீரே. தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைப்பவரே, நீர் எனக்கு முன் செல்கின்றீரப்பா. சொல்லுவோமா? தடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லுவோமா? தடைகளை உடைப்பவர், நீர் எனக்கு முன் செல்கின்றீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை நீர் கோணலான சபையே, இதை விசுவாசிக்கலாமா? இந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலாமா? Come on church, இந்த நேரத்திலோ he's breaking something. அவர் உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார். He's breaking doors. He's breaking something in your life. ஆண்டவர் எதையோ உடைத்துக் கொண்டிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். இரும்பு தாழ்பால்கள் உடைத்துக் கொண்டிருக்கிறது. உடைத்துக் கொண்டிருக்கிறார். His power is breaking something. It is breaking something in your life. கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. கதவுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது. கதவுகள் திறக்கிறது. தேவன் உங்கள் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறார். உடைத்துக் கொண்டிருக்கிறார். He's doing something. அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். He's doing something. கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். Come on, come on, come on, have faith. விசுவாசம், விசுவாசம், விசுவாசத்தோட பாடுங்க. விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கோணலானவைகளை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை is making things straight. காரியங்கள் செவ்வையாகி கொண்டிருக்கிறது. He's making things straight. crooked இல்ல, கோணலானவைகள் இல்ல, செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். கோணலானவைகளை, கதவுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். New opportunities, new opportunities, new opportunities, புது புது opportunities உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். Come on church, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. God is unlocking a future. உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை அவர் unlock பண்ணி கொண்டிருக்கிறார். திறந்து கொண்டிருக்கிறார், திறந்து கொண்டிருக்கிறார். ரபா 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 ஷண்டரபா, ரபா 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 ஷண்டரபா. New future, new opportunities. கதவுகள் உடைகிறது. He's breaking generational curses. He's breaking. La la rama la rama la rama shanda rama. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்கள். இந்த நேரத்தில் சபை, தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கோணலானவைகளை நான் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறேன். He's giving new opportunities. ஆண்டவர் புது opportunities கொடுக்கிறார். புது opportunities கொடுக்கிறார். புது opportunities கொடுக்கிறார். உங்களுக்கு doors open பண்றார். உங்களுக்கு doors open பண்றார். New future. New future. New opportunities. Second chance. He's giving a second chance. இரண்டாவது ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி திருப்பி எழுதுறதுக்கு இரண்டாவது சான்ஸ், செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. கதவுகளை திறக்கிறார், உடைக்கிறார். செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார், செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார்.
தடைகளை தடைகளை உடைப்பவரே, எனக்கு முன் செல்கின்றீரே. நீ கோணலானவைகளை செவ்வையாக்கும் விசுவாசத்தோடு நீ சமமாக்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதே பொக்கிஷங்களை கோணலானவைகளை செவ்வையாக்குவி, கரடானவை. He's doing something right now. இப்பொழுதே தேவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கிறார். கோணலானவைகளை எல்லாரும் சேர்ந்து கோணலானவைகளை நம்ம சத்தம் மட்டும் விசுவாசத்தோடு ஜெபமாய் மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீரப்பா. மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். அவரை பார்த்து பண விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரே மறைந்த பொக்கிஷங்களை எனக்கு நீங்க வெளி தாங்கப்பா. எனக்கு தந்தருளுங்கப்பா. எனக்கு தந்தருளுங்கப்பா. ஒருவராலே ஒருவர் மூலமாய் ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீ காரண துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கு பாத்திர.
ஆராதிப்பேன். வாழ்நாள் எல்லாம் எனக்கு முன்னீர் செல்வி. ஓ, எனக்கு முன்னீர் செல்வி. கோலும் தடியும் என்னை தேற்று. ஓ, நன்றி அப்பா. தடைகளை உடைக்கும் தேவன், தடைகளை உடைக்கும் தேவன் நீரே காரணம். என் துதிக்கு பாத்திரர் அப்பா. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பிரச்சனத்தால நீங்க ஆசீர்வதிச்சீங்க. உங்களுடைய தாய்களுடைய தடைகளை நீங்கள் உடை தெரிவித்தீங்க. வெண்கல கதவுகளை உடை தெரிவித்தீங்க அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு நாங்கள் இந்த ஜெபத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க. ஆமென், ஆமென். சரி, இந்த வசனத்தை எடுங்க. உபாகமம் 33:3 எடுங்க. உபாகமம் 33:3. நாளைக்கு வேற நம்ம படிக்கலாம். நாளைக்கு 34 அதிகாரம் நாளைக்கு படிக்கலாமே. வாசிங்க. சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் மெய்யா அந்த இடத்துல மோசேயினுடைய ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் நேற்று கடைசியில் பிரசங்கம் பண்ணேன். அந்த 27, 28, 29 வசனங்களை பேசினேன். இன்னைக்கு இதிலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நிஜமாக தான் சிநேகிச்சார். அதில் ஒன்றும் அது அவருடைய சிநேகத்தில் எப்போவுமே கள்ளங்கபடம் இருந்ததே இல்லை. அவருடைய ஜனங்களை எப்படி சிநேகிச்சாரா? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். எவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ ஆண்டவர் என்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் நிஜமாக தான் சொல்கிறார். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஐ லவ் யூன்னு சொல்லுவோம். என்ன பிரதர், நான் சிஸ்டர், உங்களை நான் ரொம்ப கர்த்தருக்குள்ளே நேசிக்கிறேன் அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. கர்த்தருக்குள்ளே உங்களை நேசிக்கிறேன். நான் கூட சொன்னேன், அந்த சிஸ்டர் என்னுடைய சகோதரி மாதிரி தான் அப்படின்னு அந்த சகோதரியை பற்றி சொல்லும்போது சொன்னேன். உண்மைதான். அவங்கள அத்தனை ஆண்டுகளை 29 ஆண்டுகளாக ஒரு சகோதரியை போல சிநேகிக்க தேவன் உதவி செய்தார். ஒவ்வொரு சகோதரிகளையும் அப்படி சகோதரிகளாகவே சிநேகிக்க தேவன் உதவி செய்தார். சிலர் அம்மா மாதிரி சிநேகிக்க உதவி செஞ்சார். சிலரை சகோதரர்கள் மாதிரி, சிலரை சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைகளை எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி சிநேகிக்க அப்படி தான் கடவுள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்மளை விட ஆண்டவர் ரொம்ப அவர் சிநேகிக்கிற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்காரு. மெய்யாகவே கொஞ்சம் கூட அதில் நமக்கு டவுட் வேணாம். ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளவு அன்பாக தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தார். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம மேலேயும் என்ன பண்ணியிருக்காரு? அன்பு வச்சிருக்கார். அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் நீங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம், சாட்சிகள் எல்லாம் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதைத்தான் இந்த சாட்சிகள் காட்டுகிறது. உங்களை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார், உங்களுடைய குடும்பத்தை எவ்வளோ நேசித்து உங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் அவர் செஞ்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அப்படி நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் சாட்சிகள் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை நாம் சொல்லும்போது அது அவருக்கு ரொம்ப மகிமையை கொடுக்கிறது. இந்த வசனம் அவர் என்னை சிநேகிக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல யாராவது இயேசு அறியாத, அவரை ஏற்றுக்கொள்ளாத, இன்னும் முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்காம ஞானஸ்நானம் பெறாத ஆட்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே கடவுள் உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறார். உங்களை சிநேகிக்கிறார். அவரை நம்புங்க. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும்
உம்முடைய கையில் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? அவருடைய கையில. அவருக்கு ஒரு ஆள் பரிசுத்தமா வாழணும்னு தீர்மானம் பண்ணாலே அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவர் எப்போ ஒரு ஆள் மேலே ரொம்ப இஷ்டப்படுவார்னா, ஒரு ஆள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாலே அவருக்கு ரொம்ப இஷ்டமாயிடும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் வாலிப பையனாக இருந்தேன். அப்போ நான் முதல்ல எடுத்த தீர்மானம் கடவுளுக்காக பரிசுத்தமாக வாழணும். அவர் என்ன நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த மாதிரி ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஆனால் நிறைய முறைகள் நான் தவறி இருக்கிறேன். நிறைய சந்தர்ப்பங்களில் நான் தவறி இருக்கிறேன். தவறிய சமயங்களிலும் கூட தேவன் அதை மன்னித்திருக்கிறார். தவறிய சமயங்களில், தவறுகள் வந்த சமயங்களில் என்னையும் மிஞ்சி சில தவறுகள் நடந்தபோது தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அதைத்தான் நான் சொல்வேன். பரிசுத்தமாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பரிசுத்தமாக இருக்க முடிஞ்சுதா அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் அதையும் தாண்டி சில பிழைகள் எல்லாம் வந்தபோது திரும்ப சொல்லுகிறேன், தேவன் ரொம்ப உண்மையாயிருந்தார். அந்த மாதிரி பிழைகளை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சார். ஆண்டவருடைய மன்னிப்புக்காக நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்னை அவர் மன்னிக்க வேண்டும், என் மேல் அவர் மன்னிப்பை காண்பிக்க வேண்டும். என்னுடைய அறியாமைகளை, என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய ஜென்ம பாவங்களை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இச்சைகளை அவர் மன்னிக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எத்தனையோ சமயங்களிலே நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஏனென்றால் எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லாரிடத்திலும் பாவ சுபாவங்களும் ஜென்ம சுபாவங்களும் மனிதருக்குரிய சுபாவங்களும் எல்லார்ட்டையும் இருக்கும். நீங்க ஒருவேளை பாஸ்டர் ஒரு பெரிய செயின்ட்டா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் செயின்ட் கிடையாது. நீங்க உங்க மனசுல பெருசா என்னை பற்றி ஒரு கற்பனை வச்சிருக்கலாம். நீங்க கற்பனை வச்சிருக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய பரிசுத்தவானும் கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் மாபெரும் பரிசுத்தவானும் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும். எத்தனையோ சமயங்களில் ஆண்டவரிடத்திலே இரக்கம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறேன். என்னுடைய நினைவுகளை அவருடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன். என்னுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஆண்டவர் கிருபையா எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று எத்தனையோ நேரங்களில் நான் ஜெபித்திருக்கிறேன். இன்றும் ஜெபிக்கிறேன். இன்னமும் நான் ஜெபிப்பேன். தொடர்ந்து நான் ஜெபிப்பேன். ஏனென்றால் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும். நாம் மனிதர்களாய் இருக்கிற வரை, நாம் பரிசுத்தவான்களாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்தாலும் கூட, மனிதர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து முடிக்கிற வரை ஒரு நாள் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காப்பாற்ற வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாள் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்குள்ளே காக்க வேண்டியது இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு கெட்டுப்போன உலகத்திலே இருக்கிறோம். தேவனுடைய கைகளில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவனுடைய கைகளில் இருப்பதனாலே நான் முழுமையாய் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று பொருள் இல்லை. தேவன் ஒருவரை பயன்படுத்தலாம், அதனால் அவர் முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று பொருள் இல்லை. தேவன் உபயோகப்படுத்துகிற எல்லாருமே, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை பார்க்கறதுனால தான் அவங்கள நீங்க வேலை பார்க்க வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்க ஏதோ வேலை செய்யறாங்க, நிறைய தப்பு பண்றாங்க,
ஆனாலும் நீங்கள் அவங்கள வச்சிருப்பீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற, நீங்கள் அதை இதை கற்பனையில் இதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாரும் பர்ஃபெக்டாக வேலை செய்கிறதுனால எந்த வேலைக்காரங்களும் என்ன பண்ணுறது இல்லை, வச்சுக்கிடுறது இல்லை. நான் கூட நினைப்பேன், கட்டுமான பணியெல்லாம் நடக்கும்போது, வேலையாட்கள் வேலை செய்யும்போது, காரியங்கள்லாம் நடக்கும்போது ஒவ்வொரு விதவிதமான வேலையாட்கள் வருவாங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் 100 விதமான வேலையாட்கள் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. 100 விதமான வேலையாட்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பான். ஆனால் இந்த ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறோம், நம்ம அவன் நீ நல்லா செய்யலைன்னு விரட்டி விட முடியாது. நம்ம சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வச்சு வேலையை முடித்து, அந்த வேலையை எப்படியாவது அதை கரெக்ஷன் எல்லாம் வந்தால் கூட சரி பண்ணி அப்படி என்ன பண்ணிடுவான், வேலையை முடிக்கணும். அதான் நம்மளுடைய நோக்கம். ஆண்டவருக்கு அதான் நோக்கம், வேலையை முடிக்கணும். அதுக்கு அறகுறையா இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களையும் வச்சிருக்காரு, அறகுறையா இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களையும் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு முழுமையான ஆளுங்கள்லாம் இது வரைக்கும் கிடைக்கல, ஆண்டவருக்கு இன்னும் கிடைக்க போறதும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் அறகுறையா இருக்கிற இந்த ஆட்களை வச்சு தான் காரியங்களை என்ன பண்ணணும், முடிக்கணும். அதனால எல்லாருமே அறகுறை தான். ஆனா அதுக்காக அடிமட்டமா போயிடக்கூடாது. அறகுறையா இருந்தாலும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது தேர்ற மாதிரி இருக்கணும் இல்ல. அடிமட்டமா போயிட்டோம்னா அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக ஆண்டவருக்கு அவருடைய கைகளில் இருக்கிறோங்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. உன்னைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேங்கிறாரு, உன் மதில்கள் எப்போ எனக்கு முன்னால இருக்கு அப்படிங்கிறாரு இல்லை, உன்னை தொடரவன் என் கண்மணியை தொடரான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கைகளில் நீங்க எங்க இருக்கீங்க இப்போ சொல்லுங்க, அவருடைய கையில். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. நீங்க எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய கையில நாம் எல்லாம் பத்திரமா இருக்கிறோம், கடவுளுடைய கையில நாம் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம், கடவுளுடைய கையில நாம் எல்லாம் ஒரு பரிசுத்தமான ஒரு பாத்திரமா இருக்கிறோம். இந்த உபவாசத்துல என்ன நடந்துச்சோ இல்லையோ, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்துல ஒரு படி வளர்ந்திருப்பீங்க. எனக்கு எதுவும் நடந்துச்சா அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது தான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா பரிசுத்தத்தில் ஒரு படி என்ன பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு 40 நாள் என்ன 400 நாள் கூட உபவாசிக்கலாம். பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னா அதை விட பெருசா நமக்கு என்ன இந்த உலகத்தில் தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால நாம எல்லாரும் பரிசுத்தவான்களா இருங்க. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தோட, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோட, ஆண்டவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த எண்ணங்கள் இருக்குதோ அது போல இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தவானா ஒரு பரிசுத்த வாட்டியா நீங்க இருக்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவாரு. அதனாலதான் ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு மட்டும் ஒரு எல்லையே குறிக்காம என்ன குறிச்சு வச்சிருக்கிறாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அப்படின்னா அதுக்கு டெய்லி நம்ம அதை படிச்சோம்னா என்ன அர்த்தம்னா, நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன 39வது உபவாச நாள், சரி இன்னைக்கு டேட்டை வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு 8ஆம் தேதியா, 8ஆம் தேதி நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நாளைக்கு காலையில போய் நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ இன்னும் என்ன பண்ணணும், போதும்பா போதும் நீ பரிசுத்தம் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டார். போதும்பா நீ பரிசுத்தம் ஆயிட்டேன்னு எப்போ சொல்லுவாரு, பரலோகத்துக்கு என்ன கூப்பிடுவார் பாருங்க, அப்பதான் சொல்லுவார். போதும்பா நீ என்ன ஆயிட்ட, இது போதும் மேல வா இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவார். அப்ப மேல போற நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம். எனக்கு ஒரு சம்பவம் என் கண் முன்னால இருக்கு, என்னால் அதை மறக்க முடியல. அந்த சம்பவம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம பாஸ்டர் சுந்தர ஐயா வந்து ரொம்ப வயசான நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. நல்ல வெயில் அடிக்கும், அவருக்கு மட்டும் குளிரும், பயங்கர குளிர் அவருக்கு இருந்துச்சு.
அந்த எத்தனை பேர் அந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்க? இங்கே இருக்கிற நிறைய பேர். அது பேர் என்ன? தம்பையா. அவர் பார்த்துருக்கீங்களா? பகலில் கூட மஃப்ளர் கட்டிக்கிட்டு அதை இதை கட்டிக்கிட்டு ஸ்வெட்டரெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார். வயசாயிருச்சு. நம்ம எல்லாம் வேர்த்து கொட்டிக்கிட்டு வரிசையில் நின்றுக்கிட்டு இருப்போம். அவர்கிட்ட போனால் அவர் மஃப்ளர்லாம் போட்டுக்கிட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார். என்னன்னா அவருக்கு குளிர் வியாதி. வயசானால் சிலருக்கு அந்த மாதிரி வியாதி வரும். இவருக்கு பாஸ்டர் சுந்தரம் ஐயாவுக்கு அந்த மாதிரி ஒரு வியாதி, குளிர். அவருக்கு எப்போ பார்த்தாலும் குளிர் அடிக்கும். அதனால் அவர் அப்படி போத்திக்கிட்டே இருப்பார். வயசாயிருச்சு, அவருக்கு நடக்க முடியல. அப்படியே மேலே அப்படியே தூக்கி கொண்டாந்து சர்ச்சில் உட்கார வச்சு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்வெட்டர் போட்டு அதுக்கு மேலே அவருக்கு போர்வை எல்லாம் மூடி இறுக்கமாக மூடி தலையெல்லாம் மூடி உட்கார வச்சிருக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண போகிறார். பிரான்ச் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு, பிரசங்கம் பண்ண போகிறார். சரி, என்ன பிரசங்கம் பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு நான் சின்ன பையன் அப்போ இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு கேட்கணும். அவர் பெரிய பாஸ்டராச்சே, இவர் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு கேட்கணும் அப்படின்னு ஆவலாக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் பிரசங்கம் பண்ணுறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23 எடுத்து பிரசங்கம் பண்ணுறார். இது 35 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை நான் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 எடுத்து பிரசங்கம் பண்ணுறார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர், நீங்களும் அவருக்கேற்ற பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார். இந்த குளிரில் இந்த நடுக்கத்தில் அவர் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர், அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறார். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு என்ன சொன்னார்? அவர் சாட்சி சொன்னார் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன உங்களுக்கு ஊழியக்காரனா வச்சிருக்கிறாரு. நான் ஒரு காலத்தில் ரொம்ப மோசமான பாவியா இருந்தேன், என்னை ரட்சித்தாரு. நான் ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப அருவருப்பான எண்ணங்கள் உள்ளவனா இருந்தேன், என்னை ரட்சித்தாரு. ஒரு காலத்தில் நான் ரொம்ப இச்சை நிறைஞ்சவனா இருந்தேன், என்ன ரட்சித்தார். இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க அவருக்கு குளிர் தாங்க முடியல. வயசு கிட்டத்தட்ட 83 வயசு. அதுக்கு பிறகு உடனே அவர் இறந்து போயிட்டார் கொஞ்ச நாள்ல. அதுக்கு பிறகு அவர் இல்லை. அவர் இந்த வயசுல போயிட்டு எதை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? நான் எப்படி இருந்தேன், நான் எவ்வளவு மோசமா இருந்தேன், ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்தாரு, என்னை எப்படி மாத்தினாரு, இதெல்லாம் சொல்லி அவர் உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர், அவர் உங்களையும் அப்படியே பரிசுத்தமாக்குவாரு அப்படின்னு பிரசங்கம் பண்ணி முடிச்சார். பாருங்க, அந்த சபைக்கு ஏன் அப்படி ஆயிரக்கணக்கில் மக்கள் போனாங்க அப்படின்னா, அந்த சபையில் ஊழியம் செஞ்ச பாஸ்டர் சுந்தரமா இருந்தாலும் சரி, பாஸ்டர் சாம் சுந்தரமா இருந்தாலும் சரி, அவங்க என்னவா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களா அவங்க இருந்திருக்கிறாங்க. நம்ம கற்பனைக்கு மேல, நம்முடைய எண்ணங்களுக்கு மேல, நம்முடைய சிந்தனைகளுக்கு மேல அவங்கள ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தமா வச்சிருந்திருக்கிறார் இல்ல? அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கொடுத்து அவங்க ஊழியங்களை ரொம்ப உயர்த்தி ஆசீர்வாதமா வச்சிருந்தார். ஒரு மனிதனை தேவன் உயர்த்துவதற்கு, ஒரு ஊழியத்தை உயர்த்துவதற்கு தேவன் அந்த மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிற தகுதி, பெரிய ஜெப வீரன், பெரிய உபவாச வீரன், இதெல்லாம் நல்லா இருந்தா கூட, நிறைய வேதம் தெரியும், பெரிய பைபிள் ஸ்காலர் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, அவன் டெய்லி என்ன ஆகணும்? பரிசுத்தமா. டெய்லி அந்த ஊழியக்காரர் என்ன ஆகிட்டே இருக்கணும். அப்போ அவர் ஊழியக்காரர் பரிசுத்தமாக சபைக்கு அவர் என்னதான் போதிப்பாரு? பரிசுத்தமா இருக்கிறது எப்படி, பரிசுத்தமா வாழ்றது எப்படி, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களை ரொம்ப நேசிக்கிறாரு, இதை தானே போதிப்பாங்க. எல்லாம் உடைய கையில இருக்கிறாங்க. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, கையில் இருக்கிறவங்க எங்க போய் விழுறாங்களா? அப்ப நாம எப்பவும் பரிசுத்தவான்களா இருக்கணும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எப்பவும் கடவுளுடைய பாதத்தில் போய் என்ன பண்ணணும்? அவருடைய பாதத்தில் விழுந்து, பாதத்தில் உட்கார்ந்துன்னு கூட சொல்லலை,
அவங்க உங்க பாதத்தில் வந்து நிற்பாங்க அப்படி சொல்லலை. அவங்க உங்க பாதத்தில் விழுவாங்க. நம்ம எங்கே போய் விழணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவம் இருக்குது, அதில் விழக்கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவோ அசிங்கங்கள் இருக்குது, அதிலெல்லாம் விழக்கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவோ அருவருப்பான விஷயங்கள் இருக்குது, அதிலெல்லாம் நாம் ஒரு நாள் விழுந்துடக்கூடாது. நாம் விழ வேண்டியது அவருடைய பாதத்தில். அவருடைய பாதத்தில் போய் நம்ம விழுந்தோம்னா அவர் என்ன பண்றாரா, உம்முடைய வார்த்தைகளினால் அவர் போதிக்கிறாரா. என்ன பண்றாரு? அவரு போதிக்கிறார். வார்த்தை தான். ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறவங்க கிட்ட வார்த்தை இருக்கும். அவங்கள்ட்ட வார்த்தை இருக்கும். அவங்க ரொம்ப வசனத்தின் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கும். நீங்க அவர் பாதத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்? வார்த்தைகள் நிறைய வரும். நீங்க படிக்க படிக்க வார்த்தைகள் வரும், ஜெபிக்க ஜெபிக்க வார்த்தைகள் வரும். வார்த்தைகளால் உங்களுக்கு போதிப்பார். பாஸ்டர் போதிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க தெளிவா இருப்பீங்க. பாஸ்டர் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க தெளிவா இருப்பீங்க. பாஸ்டர் உபதேசிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்க தெளிவா இருப்பீங்க. பாஸ்டர் இதை தான் உபதேசிக்க போறாருன்னு உங்களுக்கே நல்லா புரியும். பாஸ்டர் ஒரு செய்தியை தொடங்கினார்னா பாஸ்டர் இன்னைக்கு இதெல்லாம் பேசுவாரு அப்படின்னு உங்களுக்கே விளங்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளினாலே நீங்கள் போதனை அடைய செய்வார். அந்த அளவுக்கு எப்படி இருப்பீங்கன்னா, வார்த்தையில வேர்ட்ல வந்து ரொம்ப சவுண்டா இருப்பீங்க. சர்ச் எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? வேர்டில் சவுண்டா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சர்ச்சில் என்ன குறைவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையில சர்ச் சவுண்டா இல்லை. எதையோ சொல்லி எதையோ பேசி என்னென்னவோ சொல்லி கதையெல்லாம் சொல்லி அப்படி போயிடுதே தவிர, தேவனுடைய வார்த்தையில அவங்க வந்து அப்படி தெளிவா இருப்பாங்க. வார்த்தையில போதனை யார் போதிக்கிறதாங்க? ஆண்டவர் தான். அவர் பாதத்தில் விழுந்தோன்னா யார் போதிப்பாங்க நமக்கு? ஆண்டவர் போதிப்பார்ல, நல்லா போதிப்பாருங்க. நீங்க ரொம்ப பிளைனா அவர் பாதத்தில் காத்துருங்க, அவர் உங்களுக்கு போதிச்சு அழகா நடத்துவார். அவருடைய பரிசுத்தவான்கள் மெய்யாகவே அவர் நம்மை சிநேகிக்கிறாரு. நம்ம எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் விழணும். நம்ம எல்லாரும் விழுங்க. எப்போ ராத்திரி பகல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் அவர் பாதத்தில் என்ன பண்ணிருங்க? விழுந்துருங்க. எல்லாத்துக்கும் அவர் பாதம் தான், வேற எங்கேயும் போய் நிற்காதீங்க. அவர் பாதத்தில் விழுந்துருங்க. அவருடைய வார்த்தைகளால் உங்களை போதிச்சு அவர் அழகா நடத்துவார். அதனால இந்த உபவாச ஜெபத்தில் எனக்கு எதுவும் அற்புதம் நடக்கலையேன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. தேவன் இந்த உபவாச நாட்களில் உங்களை நிறைய பரிசுத்தமாக்கினார். ஏற்கனவே நாம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவர் நல்லா உருவாக்கினார். நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் நம்மளை மோல்டு பண்ணார். நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு போதிச்சார். இதனால நம்முடைய பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சு. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வேற எதுவும் கிடைக்கலங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு என்னன்னா, ஆண்டவர் என்ன நிறைய மறுரூபமாக்கினார். நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை கொடுத்தாரு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். நீங்களும் நன்றி உள்ளவங்களா இருங்க. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய காரியங்கள். அல்லேலூயா. உலகத்திலேயே பெரிய அற்புதம் எதுன்னா, ஒரு மனுஷன் தான் பாவத்தை உணர்ந்து தன்னை பாவின்னு எப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அதான் பெரிய அற்புதம். நிலவில் நடந்தவர் என்ன சொன்னாரு? நிலவில் நடந்தது எனக்கு அதிசயமா தெரியல. அவர் பேர் என்ன? நீல் ஆம்ஸ்ட்ராங்கா? நிலவில் நடந்தது எனக்கு அதிசயமா தெரியல. எனக்கு இயேசுவோட நடக்கிறது தான் எனக்கு அதிசயமா தெரியுது. நம்ம நிலவில் நடந்திருந்தா நம்ம அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கெல்லாம். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன தெரியுது? நிலவில் நடந்தது அதிசயமா தெரியல எனக்கு, இயேசுவோட நடந்தது தான் அதிசயமா தெரியுது.
நிறைய கண்டுபிடிச்ச அந்த மனுஷன், இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிச்சாரு, அந்த ஆளு என்ன சொன்னாரு, நான் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பிலையே நான் பாவின்னு என்னை கண்டுபிடிச்சேன், அதான் பெரிய கண்டுபிடிப்பு. நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சேன், நிறைய கண்டுபிடிச்சேன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னா, நான் ஒரு பாவின்னு என்னை கண்டுபிடிச்சேன். பாருங்க, உலகத்துல எல்லாம் எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், எனக்கு ஒரு மீட்பு வேணும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், எனக்கு சமாதானம் வேணும், என் வாழ்க்கைக்கு இயேசு வேணும்னு கண்டுபிடிக்கலன்னா அவங்க நிலாவில் போய் கால் பதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம பெருசா கண்டுபிடிச்சிட்டோம்ல, நிலவுக்கு போறது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலன்னா கூட அந்த நிலவையும் தாண்டி பரலோகத்துக்கு போறது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் நாம. இப்ப நம்ம தானே பெரிய ஆளுங்க. அவங்க கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணி நிலவுக்கு போறதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம கஷ்டமே படாம செலவே பண்ணாம அவரா வந்து பரலோகம் போற வழியை நம்ம காட்டி கொடுத்துட்டாரு. இப்ப நமக்கு நல்லா தெரியும், என்னைக்கு கண்ணை மூடினாலும் கேரண்டியா எனக்கு என்ன இருக்கு, பரலோகம் இருக்கு. இதுக்கு மேல என்ன நான் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேல கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பெருசா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. எழுந்து நில்லுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாளைக்கு இன்னும் உங்களோட பேசுறேன். நான் கர்த்தர் கொடுக்குற வசனங்களை பேசி உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ண நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியான ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பான தகப்பனே, இந்த உபவாச நாட்களில் இந்த 39வது நாளிலே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களை கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய ஜனங்கள், நீர் எங்களை நேசிக்கிறீர். நாங்கள் உம்மால் பரிசுத்தவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்முடைய கையில் இருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே விழுந்து நாங்கள் உம்மால் போதனை அடைகிற ஜனங்கள் ஐயா. அதற்காக நன்றி சுவாமி. அல்லேலூயா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.